கிராணி ஃபர்ஸ்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா கிராணி ப்ரெஸ் 1 இன் ஈஸி மோட் எல்லாம் கரெக்டாக இருக்கு அங்கே இருக்க டக்குன்னு பண்ணு எல்லாத்தையும் போய் டக்குன்னு கீழே போட்டுரு கீழே தான் கிராணி இருக்கு கிராணி மட்டும் கீழே வச்சுக்கிட்டா பால் ஒரு பிடிக்கணும் அப்படி இருக்கும் இது கிராணி அவுட் பண்ணலான்னு சொல்றியா டக்குன்னு நீ போட நீ டக்குன்னு போடாத அவுட் ஆகுது போய் பார்க்குறாங்க டக்குன்னு போயிட்டு எல்லா திங்ஸையும் கீழே எடுத்து வச்சிடு பார்த்து ப்ளஸ் எல்லாமே தெரியும் ஸ்பீட் ரெட் பண்ண கீழே பார்த்து போக மாட்டியாடா ஸ்பார்க் எங்கே இருக்குல்ல எல்லாம் தெரியும்ல தான் தெரியும் டேய் படிச்சு தரல எனக்கு எதுவுமே கேட்கலடா எனக்கு தெரியல எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் உனக்கு படிச்சு எனக்கு தெரியும் பால்லாம் இருக்குது அது தெரியும் இப்பயா தெரிஞ்சிச்சு நம்ம ஸ்பீட் என்ன பண்ணுறோம் போடாத டக்குன்னு உருவாக்கிடா போட்டு கடைசியாக போடா ஏதாவது டக்குன்னு பண்ணலாம்டா அப்புறம்டா டக்குன்னு பண்ணலாமா இப்போ டக்குன்னு நம்ம ஸ்பீட் ரன் பார்க்கலாம் சொன்னல ஸ்பீட் ரன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க 2 மினிட்ஸ் ஆயிருக்கு ஸ்பார்க் போய் டக்குன்னு எடுத்துரு ஸ்பார்க்கு பிரெஞ்ச் எங்கே இருக்குன்னு தெரியும்ல பிரெஞ்சு ஸ்பைடர் எங்கே இருக்குது மேலே ஸ்பைடர் அதான் மேலே ஓகே 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 நான் கீழே ஸ்பைடர் வச்சேன் கீழே ஸ்பைடர் தான் அதெல்லாம் ரொம்ப மோசம் அது 2 திங்ஸ் இருக்குது ஹேமர் இருக்குது ஹேமர் வச்சு தான் இருவே எடுக்க முடியும் இது இவன் எப்படி ட்ராப் பண்ணுறது திரும்பியும் அது இன்னும் அவுட் ஆகலடா அவுட் ஆயிடுச்சு தான் அவுட் ஆகாத டக்குன்னு கூட இது அவுட் ஆயிடுச்சு அவதான் ஸோ இப்போ என்ன பண்ண நெக்ஸ்ட்டு போய் டக்கு எல்லாம் பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸு வேணுமேடா ஃப்ரெண்ட்ஸ் போய் டக்குனு எடு ஃப்ரெண்ட்ஸு கன் வச்சிடணும் கன் பாட்டிங் ஒன்று இருக்குது எல்லாம் எங்கே கன் பாட்டி எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டே வச்சா இப்போ கிராணி மாட்ட வைக்கிறது அதெல்லாம் கிராணி மாட்ட வைக்கலாம்னு நினச்சேன் டக்கு ஃபியூல் கேன் இருக்கு நம்ம ஃபியூல் கேனு ப்ரோ காருக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கோ ஏன் ப்ரோ காருக்குள்ளேயே போய் ஒழிஞ்சுக்க மாட்டேன் நீ நம்ம காரை ஸ்கீல் ஓப்பன் பண்ணுவோம் கரெக்டாக அதனால காருக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன் அதெல்லாம் இப்போ காருக்கார பொருள் இருக்கும் அதுவும் நம்ம காரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதான் நாங்கள் வந்து தைரியமாக திரும்பி ஸ்பீடுமே இப்போ இப்போ டக்குன்னு போயிடு ஆனாம இருக்குதா ஐயோ டக்குன்னு போ டக்குன்னு போடா நீ நெக்ஸ்ட்டு கன் பாட் செய்யணுமா கன் பாட் எல்லாம் எங்கெங்கன்னு தெரியும்ல கண்ணை பார்க்க எதுவுமே விடாது எல்லாத்தையும் எடுத்துரு அங்கே எதுவுமே இருக்காது இங்கே தான் உடச்சிட்டு வந்துச்சு முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க டக்கு பண்ணு ப்ரோ ஓகே கிராணி எப்போ வேணா வர வாய்ப்பு
செம்ம ஹாப்பியாக வராங்கப்பா சாமி. ஐயோம்மா பயமாடா உனக்கு? கீழே இருக்கு இல்லை புரியல. அது இதரா இது அது ஒன்று பார்த்துருச்சா? பார்த்துருச்சு. ரெடி ஓடிட்டே இரு ஓடிட்டே இருப்பேன் மட்டும். அது இப்படிதான் அது ஒரு கன் பாட்டு போய் எடுக்கணும். இது வரும்டா வராதுல போடா. இப்போ அதுலேயும் லாக் பண்ண முடியாது. கன் பாட்டு எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்தாதான். வெப்பங்கி கூட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம கன் பால் போட்டு 10 செகண்டே ஆன் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கன் பாட்டு செய்ய போகிறோம். கன் பால் செஞ்சு கண்ணை அந்த கிராணி சுட்டு டும் 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 சொல்லிட்டு டும் டும் ஷாகு ட்ரல்லாலேரு ட்ரல்லல்லா டும் டும் ஷாகு ட்ரல்லாலேரு ட்ரல்லல்லா டும் டும் ஷாகு ட்ரல்லாலேரு ட்ரல்லல்லா இந்த புங்க தரலா. இப்போ திரும்ப அதே போல வந்து அடிச்சுன்னா எப்படி இருக்கும்? நேரில் போய் அது நம்ம நேரில் தானே வந்து வச்சுச்சு. அதே போல் நம்மளும் நேரில் போயிடும். அது உண்மையாக போய் அவுட் ஆகிடும். வா முடிஞ்சா வா. நீ நின்றுடுற அப்பதானே நல்லா இருக்கும். நம்ம போட்டுமே போட்டுமா நம்ம ஸ்பார்க்க போடல. இங்கதான் அவுட் ஆகிடுமேடா. அது நம்ம கன் பார்த்து இருக்கும்போது அவுட் ஆகிட்டோம்டா. ஸ்பார்க் போட்டுமா போட்டோம். இப்போ நம்ம என்ன இருக்கணும்? ஃப்ரெஞ்சு ஃபர்ஸ்ட் மேலே போ. மேலே ஸ்பைடர் கீ இருக்கு. இது போய் ஃபர்ஸ்ட் மேலே போட்டுரு. ஸ்பெஷல் கீ எங்கே இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இது போய் மேலே போட்டுரு. கன்னு அங்கேயே புல்லட்ஸ் தான் இருக்கும். தெரியும். புரியல என்ன புரியல உங்களுக்கு? செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. 7 மினிட்ஸ். ஆமாம் 7 மினிட்ஸாக கேமே முடிக்க போகிறோம். முடிக்க போகிறோமா? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. முடிய போகிறோம்டா. ஃப்ரெஞ்சு தேவை, பேலாக்கி தேவை, கார்கி தேவை, ஹேமர் தேவை. அதான் முடிஞ்சிச்சு. 4 பொருட்கள் தான். 4 கடல் போகுது. இப்போ 4 பொருட்கள். 4 பொருட்கள். 4 கண்ணு இருக்கும். ஓரத்துலேயே போயிட்டு கரெக்டாக குறி வைக்க தருவோம்ல. எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. உக்காந்து கரெக்டாக கொஞ்சம் மேலே வைக்கணும். அதான் ஓகேவா? ஓகே சரி. கரெக்டாக கரெக்ட். ஃப்ரெஞ்சு கிராணி ரீட் பண்ணா இருக்கும். அப்படி சுட்டுலாம். இது சட்டை போடுறோம். நம்ம அதுக்குள்ளே வந்து ரிசல்ட் பண்ணிட்டு அவங்க ஷூட் பண்ணிடலாம். பார்த்தியா? சட்டை போட்டுமா? இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ணலாம் ஈஸியாக. ஏன்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். நமக்கு இதுதான் கண்ணு இருக்கு. கண்ணுனால சடன் சர்ப்ரைஸாக வந்து வரும். சுட்டு தப்பு இல்லாமல் இருக்கும். பின்னாடி இருந்து வச்சுட்டு அப்படி இருக்கும். பாத்ரூம் இருந்தது. பாத்ரூம்ல எப்போ ஓப்பன் ஆச்சு? நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்புறம் இப்படி இன்னும் வச்சா எப்படி இருக்கும்? கீழே போய் பாரு. அதுக்கு அவுட் ஆகிட போகிறேன் ப்ரோ. டெட் பாடி காணும். அப்புறம் இருக்கு இங்கே அவுட் பண்ணுவோம். என்னடா இது? இதுதான் ஷார்ட் கன் ஸ்டாண்டிங் பிளேஸ். கரெக்டாடா? ஸ்டாண்டு, ஷார்ட் கன் ஸ்டாண்டு. எப்படி? கரெக்டாக கொடுறா ஷார்ட் கன்னு. இங்கே போட்டுரு.
என்னத்த இது இங்கே போட்டுரு. ஷார்ட் கன்னியா ஷார்ட் கன் இப்போ வேணும். இருறா ஃபஸ்ட்டு போய் விளைஞ்சு ஆமாம் விழுந்துச்சா? மாலே விட்டு இருந்துச்சேன் விழுந்துச்சு மேலே விட்டுமா? மாலை விட்டோம் அப்படியே சத்தப்புறம் சுட்டு மாலே விட்டோம்டா. நம்ம முடிக்க போகிறோம். ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. இது 2வது டே. வேற டக்குன்னு செட் பண்ண கம்ப்யூட்டர்லேயே கிராண்ட் விளையாடுவோம். அடுத்தது ஹாலோவீன் அப்படியே தான். இப்போ நமக்கு இது வேணும். ஃபஸ்ட்டு புக் இன்னும் இதை போயிட்டு நான் சொல்கிற இடத்துல போட்டுரு. இது ஃபஸ்ட்டு போய் நான் சொல்கிற இடத்துல தான் திறக்காது. ஏன் நம்ம கீழே இருக்கும்ல படிக்கட்டாண்ட அங்கே ஒரு இரு போடுற மாதிரி இருக்கும்ல அங்கே இப்போ அந்த புக்கு ஃபஸ்ட்டு போய் அங்கே ரெஸ்ட் பேல் ஆக்கி தானே இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்? இந்த இந்த போடா இங்கே இப்போ போய் புக் எடுத்து போடு. புக்கு கீழே தான் இருக்கு. மறுக்கு ராணி வந்துருச்சு. ஏலாவா எப்படி சொல்கிற? அதை போய் பாரு. 110 தப்பு வந்துச்சு. போய் டக்குன்னு கண்ணாத்தோட புல்லட் இருக்காது. அந்த புல்லட் இங்கே டக்குனு புல்லட் எடுத்து போகணும். லேக் புரியாது. அதான் மல்டிப்ளேயர்னா ஒரு லேக் இருக்கும்ல. ஒரு யாராவது 2 பக்கத்தில் எதிர்வான வந்துச்சுன்னா இப்போ எப்படி ப்ரோ ஷூட் பண்ண முடியும்? அப்படி இப்போ எப்படி தான் ஷூட் பண்ண முடியும்? அது கிராண்ட் இப்போ வருமா அப்புறமா திரும்பி போகுமா போகும்போது டக்குனு ஷூட் பண்ண வேண்டாம். கிராடி வரலன்னா திரும்பி போடணும். நீ போடும்போது வந்துச்சுன்னா உக்காந்துக்கணும் பெண்டு கடியில் பார்த்து ஒன்று கடிச்சிருச்சுன்னா அது டக்குன்னு எடுத்து டக்குன்னு ஓடணும். எப்படி என்னடா இன்னும் வரல? அதான் கிராண்ட் இன்னும் ரீச் பண்ண ஆளு ஷூட்டிங் கொடுக்க மாட்டியாடா? ஷூட்டிங் ஒரு வார்த்தை கொடுக்க வேண்டியதாடா. டே 3 அப்பா நான் சொன்னேன்ல என் வாய் வச்சாலே முத்திருதுடா. திரும்பி எடுத்து சவுண்டு பாரு. நான் சொன்னேன்ல. ஐயோ அவுட்டோமேட்டிக்லாம் வந்துருக்கும். இந்த கண்டிப்பாக கிராணி இருக்குது. அதனால் நம்ம ட்ராப்பு புல்லட் இருக்காடா. இருக்கு வரட்டும். கன்ஃபார்ம் இதோட கிராணி இருக்குடா. அது உள்ள வந்துருச்சு. ஏடா வரவே இல்லை. வேற கிரீன் காணாவலையோ? நான் சொல்லு எனக்கு என்னடா கன் இருக்கு. கிராண்ட்பா எங்க இருக்கு? போதான் அவுட் பண்ணுறேன். ட்ராப் வச்சுட்டு போவாங்க. டக்குன்னு எடுறா. எடு ஷூட் பண்ணு. ஹாய் கிராணி. How are you? But not fine. Here. அப்பா என்ன புடிசாலி நீ கண்டிப்பா வருவே. நான் பார்க்கணும். இப்போ கீழே போய் போடணும். புக்கு எடுத்துருக்கோம்ல அதில் எடுத்துருக்கோம். அது போட்டு நிறைய பேர்லாக்கி எடுத்து பேர்லாக்கிலேருந்து போட்டு தகுந்த பண்ண எல்லாமே கேமே முடிக்க போகிறோம். இது எதுல ஹேமர் வந்து கார்கால எல்லா பொருட்களும் எடுத்தாச்சுல்ல. பேர்லாக்கியும் இந்த கியூ தான் எடுக்கல. கார்கியோ பேர்லாக்கி கார்கி ஆமாம் 2 தர இடத்துல வா. டேய் எதுக்குடா கீழே வர? பேர்லாக்கி கார்கி எடுத்தா அவ்வளோ நம்ம எஸ்கேப் பண்ணிட்டு போயிடாது. தலை பேக்கில் போயிட்டு
தெரியும் டக்குனு போயிடுச்சு இப்போ. ஆனால் இப்போ இந்த சீராக போயிருக்கு. நம்ம போகிற வழி இல்லை. இப்போ வந்து மேலே போய் 2 நம்பர் தான். நம்பர் 2 ஃபஸ்ட்டு இருவெடுத்துடலாம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இது ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பேலாக்கி வேணும். ஃபஸ்ட்டு வெளிவத்தில் போய் இது வேண்டாம். அதுக்குள்ள கிராணி ரீஸ் பண்ணிடுமே பரவாயில்ல, யூஸ் பண்ணாங்க. நம்ம வந்து பேலாக்கி எடுத்து எடுத்து கீழே போடுவோம். கீழே போட்டு சவுண்ட் போட்டு திரும்பி போகும்போது நாங்கள் அதுக்கு அப்படியே போவோம். பட் இன்னும் வரல அது அம்மா அது கடிச்சிச்சுன்னா அப்புறம் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும்ல. கரெக்டாக போயிடலாமா இப்போ இந்த பேலாக்கியே இருந்தாலும் இப்போ பேலாக்கி இல்லை போடு பேலாக்கியே என்னடா இப்போ பேலாக்கி இல்லை லெஃப்ட்டு போடா. 2 ஓப்பன் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வந்தோம். இப்போ இதை எடுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் வந்து போயிடணுமா? நீங்கள் லிஃப்ட்லேயே போட்டுரு. இதை ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் லிஃப்ட்டில் போட்டுரு. இதுதான் நமக்கு தேவை. இதில் வந்து ஹேமர் இருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இது லிஃப்ட்ல இதை போட்டுடலாம். சவுண்ட் போட்டு போகிறோம். எடுக்க முடியல. ஃப்ரெண்ட் சேனலில் போச்சு மாலை தச்சு மாலை போச்சு. பாடி ஸ்க்ரூ இருக்குங்களா? ஓகே, இன்னும் இருக்கு. போகலாமா? வா போயிடலாம். வா நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக. நீ சொன்ன எல்லாமே தப்பாக தானே இருக்கு. சரி அவ்வளோ கரெக்டாக சொல்லு. வா, இப்போ நம்ம எடுத்து இங்கேயே போட்டுருவோமே. அந்த சவுண்டுக்கு கிராணி வரும். பரவாயில்ல. செடி போடுறது இது எங்கே போயிருக்குது? எவ்வளோ தெரியும்? நம்ம போகிற வழி தான் நம்ம போயிருக்கு. இந்த ஓட்டுக்கு மட்டும் அதனால வர முடியல. குத்தி வச்சுருக்கோம் நம்மளால மட்டும். கிராண்டினால கிராண்ட் நாயினால மனுஷங்களால மட்டும்தான். இதனால எல்லாருக்கும் இதாக கற்றுக்கணும். இப்போ இப்படி போயிடலாமா? அது இப்படி தான் போயிருக்கு. நம்ம அப்படியே இப்படி போயிடலாம். இப்போ ஏண்டா நம்ம இப்போ இங்கே இருக்கோம்னா இங்கேருந்து இப்படி போவோமா? இப்படி போயிட்டு இப்படி திரும்பி இப்படி போவோமா? போகும்போது இங்கே தான் கரெக்டாக இங்கே லிஃப்ட் இருக்கும், இங்கே ஸ்பைடர் இருக்கும். எனக்கு ரொமால இப்படி 2 வழி போகலாம். இப்படி போகலாம்ல, இப்படி போகலாம். இப்படி போட்டால் இப்படி போயிடலாம். இப்போ லிஃப்ட்டு தான் ஃபஸ்ட்டு போகணும். லிஃப்ட்டுக்கு போய் ஸ்கூலில் விட்டு அப்படியே வரணும். வந்து இங்கே உட்காந்துக்கணும். எடுத்துட்டு அப்படியே உட்காரக்கூடாது. அங்கே போய் ஓப்பன் பண்ணி இங்கே எடுத்துட்டு வரணும். அதை வேலைக்கியும் இங்கே வந்துட்டு அப்புறம் திரும்பி போனோம்னா ப்ரோ அப்போனா 2 வேலையாக இருக்கும் ப்ரோ. இப்போ எப்படி எடுத்துகிட்டு ஈஸியாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி வறுத்துறது? அது இப்போ போயிடலாமா? இதான் கரெக்டான நேரம். நீ கரெக்டாக சொன்னால் தப்பான நேரமாக இருக்கும். இதான் தப்பான நேரம். ஆஃப் பண்ணலாம்.
அப்போ வேணாம்டா தப்பான இருக்கும். ரைட் சைடு போகணும். இப்போ இந்த சைடு போட சொல்லு. இந்த சைடு போகணும். இல்லை ரைட் சைடு போட சொல்லு. ரைட் சைடு போகணும். நமக்கு ரைட் சைடு போகணும். நமக்கு ரைட் சைடு போகணும். ப்ளீஸ் கடவுளே. நமக்கு ரைட் ஸ்பைடர் ஷோல் கேட்க போகிறோம். கோடி ஓடி பிள்ளவா இப்படிதான் நானும் ஓடி. கரெக்டா வருத்தா இப்படி 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 பேலாக்கி அதுக்கு ரீஸ்பான் இந்த பேக்யார்ட். பேக்யார்ட்னா பேக்யார்ட்னா வெஞ்சு வச்சு சொல்லுவோம் பார்த்தியா, அது ரீஸ்பான் ஆயிடுச்சா? அப்படின்னா என்ன ஆகும்? காலையே ஹேங்கர் கூட வாழறது வந்துருமோ வச்சு தலைமையை வச்சு பாரு. காபி இருந்துச்சுன்னா சுபா போவோம். வா வந்தாச்சு வா. இது தள்ளி விடு லைட்டா. இது கிராணி வரும். இது தூக்கி போடு. இங்கிட்டு கூட அடிக்கும்டாது. அடிக்குமா? அடிக்கும். நான் அப்படியே விழும் போது டக்குன்னு வந்து அடிச்சு விட்டுருச்சு. நாங்களா இருந்தால் அதனால் அடிச்சு விட்டுருச்சு. ஆமாம் கிளிச்சில் மாலை வச்சு அடிக்கும்ல. இதில் போயிடுச்சா பாரு. போயிடலாமா? கன் எங்க இருக்குப்பா? கன் எங்க இருக்கு? கிரானி கிடையாது. கிரானி தானே அது. இங்க பாரு கிரானியோட கை எப்படி இருக்கு? இதுல அழகா 2 ட்ராப்பு. ஆமா மர்கையா. எங்க போட்டுருக்கு? 2 ட்ராப் ஒரே இடத்துல போட்டிருக்கு. ஒரு ட்ராப் தான் போட்டு 2 சத்தம் முடிஞ்சிச்சு. ஐயா வதரேடியா ஏதா இல்லை ஒன்று எடுத்துக்கோ. இது வெயிட் பண்ணு. ஐ ஹேவ் அதர் ஐடியா. அதான் நான் சொல்கிறேன். இங்கே பாரு, நான் இங்கே போய் ஒஞ்சிக்கிட்டேன். அது கூட சத்தம் போட்டியா? அது கூட சத்தம் போட்டு நம்ம அப்படியே ஓடி போயிடலாம். நான் அன்னைக்கு சொன்னி அந்த ட்ரிக். அது கூட சத்தம் போட்டு அப்படியே நம்ம ஓடி போயிடலாம். நீ ட்ராப் வச்சுக்கிறேன். இப்போ போகவே முடியாது. என்ன பண்ணுறது? கிரானி போனோடனே நம்ம கிரானி போட்டு எக்ஸ்ட்ரா ட்ராப். 2 ட்ராப்பு. என்ன ட்ராப் இல்லை, அந்த ட்ராப்பை தள்ளி விட்டு போயிடுச்சு. உங்கோ ஆமாண்டா 2 ட்ராப்புடா. நான் ஓரமா போயிடல. ஓரமா ஷட்டரை தொங்கிடுச்சு. இதுக்கு மட்டும் காட்டுங்க. அதாவது உள்ள சத்தம் போடுறோம். உள்ள சத்தம் போடுறோம். உள்ள சத்தம் போட தேவையா? சத்தம் போடட்டா. அவுட்டா? அவுட் இல்லை தம்பி, வின்னு. கண்ணெல்லாம் வச்ச கண்ணா அது மேல இருக்குடா. மாலை இல்லை, நம்ம ஸ்கூலை வச்சுட்டுமே அங்கே இருக்கு. கூட
இல்லை நம்ம ஸ்பைடர் சுற்றுமே ஸ்பைடர் சுற்றுமே எடுத்து வந்துட்டோம்டா ஸ்பைடர் சுற்றி எடுத்து வந்து நம்ம ஓ மை காட் நாங்கள் எங்கே போட்டோம் ரூம் இருக்கு நம்ம ஊட்டாயே திரும்பி நம்ம வந்து அதை அடிச்சு கண்ணு கீழே போட்டு அப்படியே போயிட்டோம் ரூம் இருக்கு ஐயோ அது ஐடியா அதான் நான் சொல்றேன் இரு இப்போ இங்கே சத்தம் போட்டு நம்ம அங்கே சத்தம் போட்டு ஃபஸ்ட்டு இங்கே சத்தம் போடுவோம் இங்கே சத்தம் போடு டக்குள் போன இப்போ இங்கே டக்குள் சட்டை போத்தல போடா அப்புறம் வந்துச்சு அதை இப்போ எடுத்து நம்ம அங்கே போயிட்டு அப்படியே எடுத்து வந்து கண்ணு எடுத்துடலாம் கண்ணுக்கு புல்லட் தான் இருக்காதானா ஆனால் அங்கே புல்லட் இருக்குல்ல ஒரு புல்லட் எக்ஸ்ட்ரா புல்லட் ரெண்டோ ஒன்றும் இருக்குல்ல அப்பதான் போதே அது கன்னு நம்ம இங்கே தானே இருக்கு அப்பா கன்னு எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்கடா கன்னு அங்க இல்லடா அப்ப எங்கதான் போட்டோம் நம்ம தான் இடத்துல திரும்பி ஸ்பைடர் போய் சுத்துமேடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெளியே போய்க்கலாம் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கன்னுங்கடா ஸ்பைடர் ரூம்ல இருக்குடா ஸ்பைடர் ரூம்ல இருக்கு ஏடா சத்தத்தை போட்டுட்ட சரி to play hide and seek. பொடி போட்டோம் டீ போட்டு பொடி வேணுமா என்னென்ன இருக்கு டீ இருக்கு பொடி இருக்கு அவங்களோட இதுடா பிஸ்கெட் இல்லையா பிஸ்கெட் இருக்கு என்ன பிஸ்கெட் இருக்கு மேரி கோல்டு அதுக்கடுத்து அவ்வளோதான் மேரி கோல்டு பொரியை சாப்பிட்றேன் வந்து அப்புறம் வெங்காயம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் நீ தான் ஹெல்ப் பண்ணு வெங்காயம் நீ தான் அதுக்கு நான் பிஸ்கெட்டை சாப்பிட்டு போகப்படா அவங்க டீ வேணாம்ல வேணாம் ஓகே ஏதோ ஒன்று வேணாம் போ சொல் ஏதோ ஒன்று மேரி லிஸ்ட் பிஸ்கெட் இருக்கா அது மாதிரி தான் இருக்குது சரி இப்போ ஹேமர் இருக்குன்னா யூஸ் இப்போ ஹேமர் அங்கே போய் வெட்டினா இருக்கும் காக்கா ஃபீட் இருக்கும் அங்கே காக்கா இல்லை அங்கே வந்து சேஃப் இதுக்குள்ளே இது இருக்குது அதுக்குள்ளே காக்கி இருக்கு ஆனால் புரிஞ்சுச்சுடா வேண்டாம் இங்கே போயிடுவோம் இப்போ அங்கே போகணுமா நம்ம இப்படி போயிடுவோம் நம்ம அதுக்கு தான் போனோம் பின்னாடி போனோடா ஏன்டா இப்படி தான் போனோம் அங்கே போய் ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே என்ன இருக்கும் கட்டிங் பிளேட் எங்கடா போகிறேன் தான் இங்கே வரவே இல்லையா சவுண்ட் வேறு பண்ணிட்டோம்டா உண்டா சவுண்டு வரலையா வரேன் அது அங்கே தானே வாங்கி சத்தம் போட்டுருக்கோம்ல வா போடலாம் அது இங்கேருந்துக்கும் சத்தம் போட்டு அப்புறமா போயிருக்கும் இது இப்போ அங்கே ஃபுல்லாக வரணும் இப்போ இங்கே வந்து இது இப்போ இங்கே ஃபுல்லாக வரட்டும் இங்கே ஃபுல்லாக வந்து நம்ம அப்படி போய் டக்குன்னு ரிமோட் ஆப்ரேட் பண்ணேன் டக்குன்னு என்ன இருக்கும் கட்டிங் பிளேயர் இருக்கும் கட்டிங் பிளேயர் எடுத்து இங்கே வந்து உட்காந்துருவோம்
உட்காந்துக்குள்ளேயே நான் அது வந்து இங்கே வந்துடும் டக்குன்னு. ஓகேவா? உட்காந்து இங்கே வந்துடும் டக்குன்னு. ஓகேவா? அது வந்துச்சான்னு பாருங்க. வரலங்க. நான் வந்து போயிருக்கா? யாருக்கு தெரியும்? அதானே. இப்போ போ டக்குன்னு. ஃபுல்லாக வரட்டும். இப்போ போகண்டா. அங்கே போன சத்தம் கேட்குமே. சத்தண்டா. என்னடா இது? ஐயோயோ, கிளிச்சில் மாட்டிக்கிட்டேன். Day 4 அவள் தான். Day 4. Day 4 இல்லை Day 3 இல்லை. Day 3 தப்பிச்சிட்டேன் ப்ரோ. கிறிஸ்டியா எப்படா டக்குனு இப்போ எங்கே இருக்காரு? என்னது கிராணி மேலே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்டி இங்கே கண்ணை பார்த்து நானே எதுவும் இதுவாக வச்சுதான் பார்த்தேன். போயிடலாம். இப்போ எங்கே ட்ராப் வச்சுக்கிறா? அது மேலே தான் இருக்கு. ஆனால் நீ போயிட்டு கண்ணு தெரியாமல் பண்ண பார்த்தியா? நம்ம எங்கேஜ். இப்போ எதுக்கடா இங்கே வர? சுற்றிட்டு தான் போகணும். பெல் வச்சுக்கலாம். என்னாச்சு? போய் இப்போ சவுண்ட் பண்ணுங்க. அழகாக கேம் ஃப்ரெண்ட்ஸ் முடிக்க போகிறோம். வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ டக்கு பண்ணு. கீழே போட்ட சவுண்ட் அப்படியே கீழே போய்டு. கீழே போய்டு. போடும். கீழே மேலே தானே போகும். இங்கே இப்போ சவுண்ட் போச்சா? கன் எங்கே இருக்குன்னே தெரியல. நம்ம எங்கே போகணும்? மேலே போகணும். எங்கே மாறினா? நம்ம இன்னும் பிளான் வைக்கலல்ல. ஆமாம், வைக்கவே இல்லை பிளான். இப்போ அந்த பக்கம் சத்தம் போடு. இங்கே சத்தம் போடு. இங்கே இங்கே வந்து தப்பேன். இங்கே வந்து ஒரு கட்டி எடு. ட்ராப்பு பார்த்தல. இப்போ இங்கே சவுண்டு போட்டு நம்ம அங்கே பாட போகணும். இல்லை, அங்கே சத்தம் போட்டால் ஈஸியாக போயிடலாம்ல. இப்போ அது மாறிடும். மாறினோடனே இங்கே வந்தோடனே நம்ம அப்படியே அங்கே அந்த சைடு போய் டக்குன்னு போய் பிளாங்க் போட்டு போட்டு நம்ம வந்து உழிஞ்சிப்போம். அங்கே உழிஞ்சிட்டு ஏதோ ஒரு பொருள் கச்சா தானே நம்ம பாத்ரூம் இருந்து கீழே போட்டா சத்தம் வருமா? அங்கேருந்து டக்குன்னு பெட்டில் போய் ஒழிஞ்சிப்போம். வெளில போய் உஞ்சினோடனே ஜக்கை போட்டு பெட்ரூமுக்கு வருமா? பெட்ரூமுக்கு வந்து திரும்பி போகும்போது அது பின்னாடியே போய் இது பண்ணிடலாம். ஐயோ, வரவே பார்க்கவே இல்லை. இது சத்தம் போட்டே வராது. சத்தம் திரும்பி போடு. டக்குனு போ. ஒளிஞ்சுக்கோ. இப்ப இருக்கு. போடாத ஒளிஞ்சுக்கூடா. வந்துட்டு போதுடா ஃபஸ்ட்டு.
சத்தமாகவே பேசுகிறேன். அப்போ எப்படி இது எனக்கு தெரியும்? கட்டிங் பிளேட். அது இல்லை, இப்போ இந்த சவுண்ட் போட்டு இப்போ கீழே போயிருமா, கீழே இருந்து. ஓகே, கட்டிங் பிளேட் எப்படி இருக்குது? தப்பு தான். இப்போ இங்கே ட்ராப் போட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவேன் நான்? கட்டிங் பிளேட் ட்ராப் போட போடுங்க. எஸ்ஸா ட்ராப் போட்டுருப்பா. புட்டா ட்ராப் போடு. You want to play hide and seek? நோ, இங்கே மட்டும் ட்ராப் போட்டு பட்டம் தான். இப்போ அங்கே வெளியாது. ரெடியா அப்போ இப்போ கட்டிங் பிளேட் வேணும். கட்டிங் பிளேட் வேணுமாடா? எங்கத்தோட சத்தப்பட போற? வாயை தந்தா பேச அதில் போயிடுச்சா? இப்போ நம்ம இந்த கேப்பில் நம்ம இப்படி போயிடணும். டக்குனு ஓ மை காட், நல்லா மசமாக மாட்டிக்கிட்டேன். ஓடுற எங்கேயுமே ஒழியாது. ஓடு கண்ணிங்க தான் இருக்கு. அப்புறமா பார்க்க முடியாத. டக்குன்னு கட்டிங் பிளேட் எடுத்து இந்த பக்கம் சத்தம் போட்டுரும். இப்போ நம்ம இதை கன்று போட்டு கன்று வச்சு ஷூட் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. அது இருப்பா, புல்லட் தான் இருக்கு ப்ரோ. புல்லட் இருக்கு. சரி, ஷூட் பண்ணலாம், அப்புறமா ஷூட் பண்ணலாம். ப்ளீஸ் எனக்காக ஷூட் பண்ணிடலாம். அப்புறம் ஈஸியாக இருக்கும். வரட்டும், அது வந்துருச்சு. வா, சுற்றிட்டு தான் வரணும். திரும்பி போட்டிருக்கு. ஏக்கடா இங்கே வர? இந்த சவுண்ட் கண்டிப்பாக கிராணி வரும். கன்ஃபார்ம் வரும். எனக்கும் ஜாலியாக தான் இருக்கு. கிராணி இன்னும் வரல. வேலை கிராணி இன்னும் வரல. கிராணி இன்னுமே வரல. இன்னும் வரலையா? போட்டு சத்துக்கு வந்துருக்கணுமே. இப்போ வரும். சேஃப்டி கூட காட்டி இருக்கும். நான் ஷூட் பண்ணிடலாம். வேன் ஷூட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். வேன் ஷூட் பண்ணிடலாமே ப்ளீஸ். என்னடா
வச்சிடவா ஐயோ எது சுபா போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தனியாக தான் விளையாட போகிறோம். யானி கேட்டுனா இப்போ வரி வீட்டுக்கு போயிட்டோம். Mommy wanted that. ஆஹா Please don't cheat me. ஃப்ரெண்ட்ஸ் முடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்திருக்கோம் நினைக்கிறேன். போயிருக்கோம். நான் வெளியே போயிட்டு ஆஃப் பண்ணி முடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாபா முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி மோடில் முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ முடிக்க போகிறோமே. டவுலட்டா இப்போ நான் காக்கி ஸ்டார்ட் பண்ணேன் நினச்சிங்கன்னா கிராண்ட் வந்தோன்னா இப்போ கடைசியாக கிராண்ட் வீட்டு பார்க்கலாம். நான் தான் எவ்வளோ நேரம் கொஞ்சம் தெரில.
எவ்வளோ நேரம்டா ஆகும்? செமையாக இருக்கும். நல்லா இருப்பா. ராணி ராணி Você quer brincar de esconde-esconde? கரெக்டாக இருந்தால் போட்டா நான் வரட்டுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தப்பிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தப்பிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ முடிச்சுக்கலாம். நாம அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய். பாய். இது உங்கள்கிட்ட பாய்ஸ் கேமிங்.